நாடார் சமுதாய இளைஞர்களுக்கும் நாடார் சமுதாய பெரியோர்களுக்கும் மீண்டும் நாடார் மகாஜன சங்கத்தினுடைய கரிக்கோள் ராஜா ஐயா நான் வணக்கம். இன்றைய தினம் அருமைக்குரிய அனந்த பத்மநாடாருடைய வீர வணக்க நாள் வருகிறது. அதனுடைய வீர வணக்கத்தில் அருமைக்குரிய நாடார் பெருமக்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற அவருடைய நினைவில்லத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்துமாறு நாடார் மகாஜன சங்கம் சார்பாக அழைக்கின்றோம். அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் அன்றைய காலம் அருமைக்குரிய திருவனந்தபுரத்தில் இருக்கின்ற படையினுடைய தளபதியாக இருந்திருக்கின்றார். அவர் வாழுகின்ற பொழுது டச்சுக்காரர்கள் படையெடுக்கின்ற ஒரு காலம் வந்திருக்கிறது. அப்படி டச்சுக்காரர்கள் படையெடுத்து வருகின்ற பொழுது அனந்த பத்மநாடார் அவர்கள் தலைமையேற்று அந்த போரை சந்தித்திருக்கின்றார். அவர்கள் தன்னுடைய அறிவு நுணுக்கத்தால் அன்றைய அந்த படையை முறியடித்திருக்கின்றார். குறிப்பாக கடலில் இருந்து வந்து இறங்குகின்ற படையை தடுக்க வேண்டுமென்றால் கடற்கரையில் அவருக்கு இருந்த யோசனை சமிசோதியமாக ஒரு யோசனையை யோசித்திருக்கிறார். அன்றைக்கு அந்த பகுதியில் இருந்த பனைமரங்களை வெட்டி பனைமரங்களை அந்த மணல் மேட்டில் வரிசையாக இடம் விட்டு அடுக்கி இருக்கின்றார். அப்பொழுது கடற்கரையில் இருந்து பார்க்கின்ற டச்சுக்காரர்கள் படைகளுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆயுதங்கள் இருப்பதைப் போல, ஒரு நீளமான ஆயுதம் இருப்பதைப் போலையும் அது பீரங்கியாக இருக்கும் என்ற ஒரு சந்தேகத்தை உருவாக்குகின்ற வழியில் அவர் தன்னுடைய பீரங்கியைப் போல ஒரு வண்டிகளில் வைத்திருப்பதைப் போல மணல் மேட்டில் வைத்து அதை உருவாக்கி இருக்கின்றார். அதை அங்கே எதிரியாக இருந்த டச்சு படையினர்கள் நம்மிடையே இருக்கின்றது துப்பாக்கி மட்டும்தான், ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற இன்றைக்கு அனந்த பத்மநாதன் தலைமையேற்றிருக்கின்ற இந்த படையில் பீரங்கியில் வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு மனநிலையை உருவாக்கி அதன் மூலம் அவர்களை மிரட்டுகின்ற பணியை செய்திருக்கின்றார். அதன் மூலம் டச்சு படைகள் பின்வாங்கின்ற ஒரு சூழ்நிலை வந்த பின்னால் மீண்டும் இவர்கள் போர் தொடுத்து தலைமையேற்று அந்த டச்சு படையை விரட்டியதால் அவருக்கு அருமைக்குரிய அங்கே இருந்த மகாராஜாக்கள் இந்த படை தளபதிக்கு பல காணி இளங்களையும் கொடுத்து அவர் பெயரால் பத்மநாத சுவாமி கோயில் என்று இன்றைக்கு பெயர் போடுகின்ற அளவுக்கு அவருடைய பெயரை நிலைநாட்டி இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அவருடைய வரலாற்றை நமது நாடார் இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய சமுதாய இளைஞர்கள் ஒரு அறிவு சார்ந்த யோசனைகளை யோசிக்கின்ற காலத்திற்கு வர வேண்டும். நாம் இன்றைக்கு அனந்த பத்மநாடாருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற பொழுது நாமும் படைத்தளபதிகளாக வர வேண்டும். நாமும் நல்ல யோசனை உள்ள இந்த நாட்டுக்கு நல்ல கருவிகளை உருவாக்கின்ற தலைமையை எடுக்க வேண்டும். நல்ல தொழிலதிபர்களாகவும் நல்ல அதிகாரிகளாகவும் மீண்டும் வர வேண்டும் என நாடார் இளைஞர்களை நாடார் மகாஜன சங்கம் அழைக்கிறது. வாருங்கள், செப்டம்பர் 13 நாகர்கோவிலை நோக்கி என்று விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.